வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சயின்ஸ் கிளாஸ் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வாய்ப்பாடுகளை ஒரு சில டாப்பிக்கை படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போர்ஷன் கொண்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பாடுகள் ரிலேட்டடாக நம்ம போர்ஷனை கொண்டு போயிடலாம். போர்ஷன் மீன்ஸ் நம்ம படிக்க வேண்டிய தகவல்களை நம்ம படிக்கலாம். சரி, இப்போ என்ன, நம்ம மேத்ஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரியும்னா வாய்ப்பாடு தெரியணும். 2 2 2 2 4 இது வந்து நம்ம 1வதுலேருந்து நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பாடுகள் இப்ப நம்ம டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அந்த வாய்ப்பாடுகள் எது அப்படின்னா நானா ரெடி பண்ணி வச்சிருக்கிற வாய்ப்பாடுகள் இது. இது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா நோய்கள், வைரஸ் நோய்கள், இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நான் ஏற்கனவே தமிழையும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது சிறப்பு பெயர்கள், இயற்பெயர்கள், என்ன சொல்றது, இந்த ஒரு கவிஞர் நடத்தின இதழ்கள், இந்த மாதிரி நம்ம வரிசை கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். இப்ப சயின்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பாடுகள் மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட் இதுதான். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு சில ஷார்ட்கட்டோட இதை எப்படி மனசுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வீடியோஸ் தான் இது. இந்த மாதிரி வீடியோக்கள், அதாவது இன்னும் சயின்ஸ் என்னென்ன சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா தான். ஃபார்முலாவை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த வாழ்வியல் கணிதம் மட்டும் தான் இந்த ஷார்ட்கட்டா வச்சு நம்ம ஒரு சில இந்த சதவீதம், தனி வெட்டி, கூட்டு வெட்டியெல்லாம் நம்ம கொண்டு போக முடியும். மற்ற டாபிக் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா வச்சு தான் கொண்டு போய் ஆகும். நம்ம இயற்கணிதம் ஆகட்டும், அதே அளவியல் ஆகட்டும், இப்ப சதுரம், செவ்வகம், கனசதுரம், இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்முலா வச்சு தான் நம்ம கொண்டு போய் ஆகும். சரி, இப்ப இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல வரக்கூடியது வந்து நம்ம பாக்டீரியா நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாக்டீரியா நோய்கள்ல முதல்ல இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா சஜல்லோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் காரணியாக நம்ம சொல்லக்கூடியது வந்து நோய்கள் சொல்றது. இது வந்து சிஜெல்லா சிட்டனம், அதாவது சஜல்லோசிஸ் அல்லது சிஜெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி சார், இந்த பேரெல்லாம் புதுசு புதுசா இருக்கு, நான் புதுசா படிச்சு மனப்பாடம் பண்றதுன்னா ரொம்ப சிரமம், நீங்க ஏதாவது நமக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்றதுக்காக நான் சொல்ல போறது என்னன்னா, இந்த நோய் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வயிற்று வலி, நீரிழப்பு, இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப இதை கேள்விப்பட்டால் நமக்கு அடைச்சி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமா? சோ சி அப்படின்னு வந்தா சிஜெல்லா அண்ட் சி 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 அப்படின்னு வந்தா இந்த பேர்லயே அந்த கிருமி வந்துடுறதா நமக்கு அது பெரிய டிஃபரெண்ட் வர்றது நமக்கு. நெக்ஸ்ட், இப்ப இதை வந்து சிஜெல்லா சிஜெல்லா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல வரதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி இருக்கும். இப்ப புபோனிக் பிளட் அப்படின்னா எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொன்னா, புபோனியா அப்படின்னா புல்லட்னு மைண்ட்ல வச்சுக்கோங்களேன். புல்லட்ல போகும்பொழுது பாத்தீங்கன்னா புல்லட்ல ஏர்னா எர்சினியா, புல்லட்ல ஏர்னா பெஸ்டா போலாம், பெஸ்டிஸ். சரிங்களா? புபோனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய புல்லட்னு மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா புல்லட்ல ஏறணும்னா பெஸ்டா போலாம், பெஸ்டிஸ். எர்சினியா என்ன சொல்றது, பெஸ்டிஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. இதனுடைய நோய் அறிகுறிகளை பாத்தீங்க அப்படின்னா பிளேக் வந்து காய்ச்சல், தலைவலி, வீங்கிய நெண்ணநீர் முடிச்சுங்க, நெண்ணநீர் தான் முதல்ல தாக்கும். நெக்ஸ்ட், டிப்தீரியா ரொம்ப டீப்பா இருக்கக்கூடியது. அதாவது கொரினோ பாக்டீரியம் டிப்தீரியே இந்த பேர்ல வந்துருச்சு. பட் கொரினோ பாக்டீரியம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? இதுக்கு ஷார்ட்கட்டா நம்ம என்ன அப்படின்னா, ஒரு எலி டீப்பா ஆசத்திர குரண்டி பார்த்துச்சுன்னு தேங்காய் முடிய டீப்பா ஆழமா குரண்டி பார்த்துச்சுன்னா, புரியுங்களா? குரண்டி அப்படின்னா கொரினான்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலி ஒரு தேங்காய் உண்டை கிடைச்சிருக்குது, தேங்காய் கிடைச்சிருது, அதை வந்து எலி குரண்டதுன்னு வச்சுக்கோங்களேன். டீப்பா குரண்டிச்சுன்னா, ஆசித்திர குரண்டி பார்த்துச்சுன்னா, தேங்க முடிய குரண்டி பார்த்துச்சுன்னா அதுக்கு காய்ச்சல், தலைவலி, தொண்டை வலி இதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம மனசுல வச்சுக்கோங்களேன். சோ டிப்தீரியாங்கிறது கொரினா பாக்டீரியம் குரண்டி பார்த்துச்சுன்னா, எலி குரண்டி பார்த்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட், இதனுடைய பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா கரகரப்பான தொண்டை வலி, அதே மாதிரி தொண்டை பாதிக்கூடியது, அதே மாதிரி சுவாசிக்கிறதுல வந்து ரொம்ப இடர்பாடு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட், காலரா. செந்தில் கவுண்டமணி காமெடியில் நிறையவே நம்ம பார்த்துக்கோம். கால்ரான்னு சைக்கிள்ல போக பின்னாடி காலரா நோய் துரத்திட்டு வருதுன்னு சொல்லிட்டு செந்தில் வேகமா அவர் சைக்கிள் மிதிச்சிட்டு போயிருப்பார். அந்த காமெடியை நம்ம நிறைய பார்த்துருப்போம். சரிங்களா? சோ அதனால காலரா, விப்ரியா, கால்ரா, அதாவது காலிலேயே விழுந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி விப்ரியா விழுந்து விட்டான், காலரா காலில். நம்ம காமெடி கூட பார்த்துருப்போம், வடிவேல் காமெடி, காலிலேயே விழுந்து விட்டானே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல நம்ம படிச்சிருப்போம். சோ அதனால நம்ம இதை காலரா காலிலேயே, விப்ரியா விழுந்து விட்டானே அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம மனசு வச்சுக்கணும். சோ காலரானா விழுந்து விட்டான், விப்ரியான்னு வச்சுக்கணும். இப்ப என்னன்னா இதுக்கு வந்து வரக்கூடிய அந்த நோய் வந்து கடுமையான வயிற்றுப்போக்கு காலரா அப்படின்னாலே. நெக்ஸ்ட், டெட்டனஸ். சரிங்களா? டெட்டனஸ், கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி, டெட்டனஸ் அப்படின்னு சொல்றது. சரி, இப்ப இது என்ன அந்த டெட்டனஸ்? இதுக்கு ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தசை அப்படி இழுத்து பிடிச்சி டைட்டா இருக்கும். இழுத்து பிடிச்சிச்சுன்னா ரொம்ப டைட்டா இருக்கும். அதனால டைட்டு டெட்டனஸ் அப்படின்னு மைண்ட் வச்சுக்கோங்களேன்.
டைட் டெட்டனஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா இழுத்து பிடிச்சிக்கும். அதாவது என்னன்னா தசைகள் கால்கள் இதெல்லாம் உண்மையாவே நடக்கக்கூடிய அதனுடைய பாதிப்புகள் இது. தாடை தசைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே விரைச்சி போயிடும். மிகை இது சொல்றது அதிகமான அந்த இதய துடிப்பு, அப்புறம் முகம், இந்த தாடையெல்லாம் பாத்தீங்கன்னா தசை இழுத்து பிடிச்சிக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இழுத்து பிடிச்சிச்சுன்னா டைட்டா இருக்கும். அதாவது டைட்டு டெட்டனஸ் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. டெட்டனஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. டைஃபாய்டு அப்படின்னா சால்மோனல்லா டைஃபி. சால்மோனல்லா டைஃபி. இப்ப சால்மோனல்லா டைஃபி அதாவது டைபாய்டு அப்படின்னா டயர்டுன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்களேன். டைப்பானா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல. சோ டயர்டா இருந்துச்சு அப்படின்னா சால்னாவை ஊத்தி, சால்னா சால்மோனல்லா டைபி. சால்னாங்கிறது என்ன? புரோட்டாக்கு கலந்து கலந்துக்கிற குழம்பு இல்லைங்களா? சால்னாவை ஊத்தி அப்படி சும்மா டைப் அடிக்கிற மாதிரி டைஃபி. சரிங்களா? டைப் அடிக்கிற மாதிரி போட்டு புரோட்டாவை அடிச்சு சாப்பிட்டா போதும். இங்க என்னன்னா டயர்டா இருந்துச்சுன்னா சால்னாவை ஊத்தி சும்மா டைப் அடிக்கிற மாதிரி போட்டு குழைச்சி புரோட்டாவை அடிச்சு சாப்பிட்டா போதும் நமக்கு அந்த டயர்டு போயிடும் அப்படின்ற மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கான புரோட்டா சாப்பிட சொல்லிட்டாரு சாரு, புரோட்டா சாப்பிடணும். புரோட்டாலாம் சாப்பிட கூடாதுங்க. அது நமக்கு சீக்கிரம் அஜீரண கோளாறு தான் கொடுக்கும், சீக்கிரம் ஆகாது. சரி, இப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? இப்ப டைஃபாய்டு வந்துச்சு, அவங்களுடைய இது எப்படி இருக்கு அப்படின்னா தலைவலி, அதே மாதிரி அசௌகரியமான வயிறு, என்ன சொல்ற காய்ச்சல், இந்த வயிற்றுப்போக்கு இதெல்லாம் இந்த டைஃபாய்டுல இருக்கும். சரிங்களா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, நிமோனியா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இதுக்கு சாதனம்னா நிமோனியா நீ போனியா. நிமோனியா டக்குனு எது மைண்டுக்கு வரும்? நீ போனியா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ போனியா அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்களேன். நிமோனியா நீ போனியா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ போனியா அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இது என்னன்னா காய்ச்சல், இருமல், வலியுடன் கூடிய சுவாசம் இதெல்லாம் நிமோனியால வரும். நெக்ஸ்ட் காசநோய், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இதுக்கு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அதாவது மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். காசநோய் அப்படின்னா காசை மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அப்படி இந்த சின்ன சில்லற காசுல வச்சுட்டு அடிக்கடி பாத்தீங்கன்னா அது மைக்ரோஸ்கோப் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லதான். பட் இருந்தாலும் மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு க்ளோஸா அதை பாத்தீங்க அப்படின்னா அப்படியே டியூப் மாதிரியே இருக்கும். டியூப் மாதிரி அப்படின்னா கான்சர் எப்படி அடிக்கடி வச்சு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு டியூப் மாதிரி தெரியும் இல்லையா? இதுக்கு சார் மைக்ரோஸ்கோப், அது நேரில் இப்படி பார்த்தாலே தெரியுமே அப்படின்னு யோசிக்க கூடாது. சரிங்களா? நம்ம ஷார்ட்கட்டுக்காக என்ன பண்றோம்னா மைக்கோபாக்டீரியம் அப்படின்னு வர்றதுனால மைக்ரோஸ்கோப்ல பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேரை நம்ம கொண்டு வந்துட்டோம். மொத்தத்தில் என்ன பண்றீங்க, காசை பாக்குறீங்க, பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா டியூப் மாதிரி வரும். அதை க்ளோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டியூப் மாதிரி இருக்கும் அப்படின்னு மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ காசநோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு மாசம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இது இதனுடைய பாதிப்பு பாத்தீங்கன்னா மூக்கின் வழியாக அடர் கோலை வெளியேற்றம். இந்த காசநோய் பார்த்தவங்களும் தெரியும், எந்த நேரம் விரும்பிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளும் அதுக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, வைரஸ் நோய்கள்ல சாதாரண சளி, ரைனோ வைரஸ் அடிக்கடி வரக்கூடிய நோய் இது. பாருங்க ரைனோ, அதனால உங்களுக்கு ஈஸியா அந்த மாசம் நினைக்கும். சாதாரண சளி அப்படின்னா ரைனோ ஈஸியா நம்ம நினைக்கும். புட்டாளமை, மம்ஸ் வைரஸ், அதாவது இது பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா மேலெண்ண சுரப்பி பாதிக்கப்பட்டதுனால வரக்கூடியது. அது உமிழ்நீர் பாத்தீங்கன்னா அந்த வைரஸால அட்டாக் ஆகி அப்படியே வீங்க ஆரம்பிச்சிடும், இந்த சைட்ல வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது புட்டாளமை எப்படி புடைச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது மம்ஸ் அப்படின்னு சொல்றது. தட்டம்மை, ரூபெல்லா, இதுக்கு வேணா நம்ம ஷார்ட்கட்டா நிறைய வச்சுக்கலாம். தட்டம்மை ரூபெல்லா வைரஸ்ங்கிறது தட்டம்மை தட்டினா எங்க ஏடிஎம்ல பட்டனை தட்டினா ரூபாய் தானா வரும். சரிங்களா? ஏடிஎம்ல ரூபாய் தட்டினா ஏடிஎம்ல போய் எப்படி காடை சொருவிதாங்க ரூபாய் தட்டினா. நமக்கு இங்க தேவை தட்ட வேண்டியது ரூபெல்லானா ரூபாய் தட்டினா ரூபாய் வரும். இல்லையா? வீட்டு கதவை தட்டினா ரூபாய் வரும் அப்பா அம்மா கிட்ட அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வச்சுக்கோங்களேன். சரி, மொத்தத்துல தட்டினா ரூபாய், அவ்வளவுதான். சரி, இப்போ கரகரப்பான தொண்டை, தோல், கழுத்து, காதுகள் வரக்கூடிய என்ன சொல்ல சில சிவப்பு நிற தனிமன், இதெல்லாம் அதனுடைய பாதிப்புலாம் சொல்றேன். நெக்ஸ்ட் கல்லீரல் அலர்ச்சி, ஹெப்பாடைட்டிஸ் பி, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. BAB சொல்லக்கூடியது ஹெப்பாடைட்டிஸ், கல்லீரல் அலர்ச்சி. இதுக்கு ஷார்ட்கட் சொன்னா கல்லீரல்னா கல்லுல அடிச்சா எப்பா என்ன வலியா இருக்கும். எப்பா அப்படின்னா ஹெப்பாடைட்டிஸ், கல்லுல அடிச்சா எப்பா என்ன வலியா இருக்கான். சரிங்களா? சோ கல்லீரல் அலர்ச்சிங்கிறது ஹெப்பாடைட்டிஸ் பி அப்படின்னு சொல்றது. டைட்டா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன வலிக்கும். சோ கல்லீரல் சிதைவு, மஞ்சள் காமாலை, மஞ்சள் நிற கண்கள், இதெல்லாம் காய்ச்சல், வயிற்று வலி, இதெல்லாம் இதுல வரக்கூடிய அறிகுறிகள். சரி, சின்னம்மை, வேரிசெல்லா சோஸ்டர், சின்னம்மை சோஸ்டர் அப்படின்னா சிஸ்டர்னு வச்சுக்கோங்க. சிஸ்டர் என்னத்த சொல்றது,
என்னத்த சொல்றது, சின்னம்மைக்கு அதாவது சிஸ்டருக்கு சின்னம்மை, சிஸ்டருக்கு சின்னம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. சோ நம்ம என்ன வேற என்னத்த சொல்றது, இதுல சிஸ்டருக்கு சின்னம்மை அப்படின்னு மட்டும் மைண்ட்ல வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட், இளம்பிள்ளை வாதம், போலியோ வைரஸ். அதாவது இளம்பிள்ளை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரு இருக்கு பக்கத்துல, இங்க இருந்து இளம்பிள்ளை பக்கத்துல இருக்கு, இளம்பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊருக்கு நீ போவியா அப்படின்னு என்ன அடிக்கடி கேட்டிருக்காங்க. சோ போலியோ அப்படின்னா போவியா அப்படின்னு மனசு வச்சுக்காங்க. போலியோ வைரஸ் வந்து இதுக்கு ஷார்ட்கட்டா இளம்பிள்ளை அப்படிங்கிற ஊருக்கு நீ போவியா அப்படின்னு அடிக்கடி என்ன கேட்டிருக்காங்க. அதனால அது அந்த இதை மைண்ட்ல வச்சுக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், டெங்கு. இதனுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா காய்ச்சல், அதே மாதிரி தசை வலிப்பு, வலு விழுந்து போறது, தசை இதெல்லாம் வந்து வலு விழுந்து போறது, பக்கவாதம். பக்கவாதம் வந்து இளம்பிள்ளை வாதம்னு சொல்றது அடிக்கடி. சரிங்களா? டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது டெங்கு வைரஸ், பிளேவி வைரஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து என்னன்னா பிளேவர், டெங்கு காய்ச்சல் வருது அப்படின்னா நாம பிளேவரா பிடிச்சது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பிளேவர் எது சொல்லுங்க. ஐஸ்கிரீம் கடையில் போயிட்டு எனக்கு வந்து பிளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த பிளேவர் பிடிக்கும், வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல வந்து எனக்கு இந்த பிளேவர் பிடிக்கும், அந்த பிளேவர் பிடிக்கும், அப்படி பிளேவரா சாப்பிட்டீங்க கண்டிப்பா காய்ச்சல் வந்துடும். எங்கு இருந்தாலும் டெங்கு, டெங்கு அப்படிங்கிற எங்கு இருந்தாலும் பிளேவரா பிடிச்சது வந்து நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா காய்ச்சல் தான். நான் அதை அடிச்சு சொல்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட், சிக்கன் குனியா ஆல்பா, ஆளப்படுறா சிக்கன் ஆளப்படுறா. சரிங்களா? ஆல்பா வைரஸ் சிக்குனா ஆளை போட்டுடும். சிக்கன் குனியா அப்படிங்கிறது நம்ம ரீசெண்டா இதெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்போம். இதெல்லாம் பெரிய ரீசெண்டா வந்த நோய் தான் இது. காய்ச்சல் மூட்டியெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கும். சரிங்களா? சிக்கன் குனியாங்கிறது ஆல்பா வைரஸ் அப்படின்னு. இந்த 8 மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இந்த 8யும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்படி 8 நம்ம மனப்பாடம் பண்ணி 8 வச்சு மேல போயிடலாம். சரிங்களா? ரைட், அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.